அதிமுக திமுக சேர்றது எப்படி முரணு நீங்கள்லாம் பேசினீங்களோ அதே மாதிரி தான் தாவேகா திமுக சேர்றதும் முரணு. அதை எப்படி அண்ணன் திருமாவளவன் வந்து அதை நியாயப்படுத்துறாரு எனக்கு தெரியல. பொது எதிரின்னு ஒன்று தானே கருத்தை முன்வைக்கிறாரு அவரு. கர்நாடகாவில் இருக்க காங்கிரஸும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸும் அவங்கவுங்க மாநிலத்துக்கு இது தேவையாக தானே சார் பண்ணுவாங்க. அந்த மாநிலத்துக்கான அரசியலை தான் அவங்க பண்ண முடியும். கரெக்ட். அது சுயநலம் சொல்லுவீங்களா? இபிஎஸ்னா தீண்டத்தகாதவரா இல்லை தகுதி இல்லையா என்ன இல்லையா? இபிஎஸ் போய் பார்க்கலாம். நான் சொல்லட்டுங்களா, காழ்ப்புணர்ச்சி காண்டுன்னுவாங்க வட சென்னை பாஷையில். யாருக்கு? விஜய். மாஸ்டர் படம் அப்போ என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ அப்புறம் அதிமுக மீது அவருக்கு வன்மம் இருக்குங்க. விஜய் அவர்களுக்கு பேசுறாரு, அழுகினோம். அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லாம பண்ணணும், திமுக இருக்கணும். ஏன் இருக்கணும்? இதெல்லாம் வந்து அவங்க மேல வெளிப்படையா நடக்கிற அவதூறுகள், தவறுகள். இதெல்லாம் இதை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு முடியலன்னா கூட பரவாயில்ல, இதை நியாயப்படுத்துறதுக்கு பாருங்க. திமுக செஞ்ச அதே தவிர நீ தாவக செஞ்சுட்டு இருக்கு. அதே தவறுல அதை விட ஜாஸ்தி. எங்க வழக்கு போட சொல்லுங்க பார்க்கலாம் கராத்தே தியாகராஜன் மேல. இதோட நிறுத்திக்கினா நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவருக்கு மலேசியாவில் ஆளு உண்டு. யார் யார் பார்த்தாங்க, எவ்வளோ பணம் பரிவர்த்தனை என்ன எது ஒவ்வொன்றும் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சேலஞ்சு பண்றாரு. நீங்களாம் தான் பிஜேபி இருக்கிற முகங்களா? நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. ஸோ ஒரு 2 கேள்வியோட நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் சார். நம்ம வந்து இந்த திருமாவளவனுடைய ஸ்டேட்மெண்ட் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டு இருக்குன்ற ஒரு விஷயம் வந்து நீ மட்டும் இல்லை, பலரும் அந்த கருத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் அப்படிதான் இருக்கு, நம்ம பார்த்த வரைக்குமே அப்படிதான் இருக்கு. திடீர்னு பார்த்தா தாவேகாவும் திமுகவும் ஒன்னா சேர்ந்து பாஜகவை எதிர்க்கணும்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்துல சொன்னாராங்கிறது தெரியல. பட் அது சாத்தியமாங்கிற கேள்வியெல்லாம் வந்திருக்கு. அதை பார்த்து வைகோ அவர்கள் அதுக்கு முன்பாகவே விமர்சனம் பண்ணார், நோபல் பரிசு கொடுக்கலாம். இப்போ நோபல் பரிசு திரும்ப வேற வாங்கிட்டார் அவர். ஒரு கூட்டணியா இருந்தவங்களுக்குள்ளே இவ்வளவு குழப்பங்கள் வர்றதுக்கான தேவை என்ன சார் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப இன்னைக்கு சூழ்நிலையில அவர் வந்து ஒரு கருத்தை வச்சிருக்கிறார். அதாவது அண்ணன் திருமாவளவனை பொறுத்தவரை ஒரு முன்னணி அரசியல்வாதி. அவர் என்ன கருத்து சொல்றாருன்னா, பாஜகவை எதிர்ப்பதற்கு திமுகவும் தாமேகவும் இணையணுன்ற மாதிரி சொல்றாரு. இந்த கருத்து வந்து புதுசா வச்சிருக்கிறார் இப்போதான். இது வந்து நிறைய பேருக்கு வந்து இது சாத்தியமா இது சாத்தியம் இல்லையா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஏன்னா இது இயற்கையான ஒரு விஷயமா தெரியல. இது வந்து செயற்கையான ஒரு விஷயத்த எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் வந்து மேபி அவரோட சொந்த நோக்கத்துக்காக திணிக்கிறாரான்ற ஒரு சந்தேகம் எனக்கு வருகிறது. என்ன காரணம்? இன்னொன்னு சொல்றாரு, இது வந்து சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு புரியாது, இந்திய அரசியல பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். இல்ல கரெக்ட், அதுதான் எனக்குமே அது அண்ணன் அளவுக்கு எனக்கு அரசியல் அந்த அளவுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கம்மி தான். பட் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு என்னன்னா, திமுகவை வந்து தாவேகா வந்து வீழ்த்தி முடிக்கணும்னு பார்க்குது. திமுக தான் எனக்கு எதிரி, திமுக ஒரு தீய சக்தி, அது இருக்கவே கூடாது அப்படின்ற நிலையில் இருக்கிற ஒரு கட்சி. அதாவது அதிமுகவும் திமுகவும் சேரக்கூடாது, அது வந்து மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் திமுகவை எதிர்த்து தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணி திமுகவை வீழ்த்தி மு.க. ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக இருந்தவரை வந்து எங்கப்பா உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு சட்டமன்றத்தை எள்ளி கிண்டல் பண்ணுற கட்சியோடு இவங்க திமுக போய் சேரணும். அப்போ என்னன்னா, பாஜகன்ற ஒரு விஷயத்தை எதிர்க்கிறன்ற பேரில் தனக்கு வேண்டிய விஷயங்கள், தங்களுக்கு இந்த ஒரு வேண்டிய அரசியல் எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கு. பாரதிய ஜனதா கட்சின்றது தேசிய அளவில் ஒரு பெரும் பிரச்சனை. பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழ்நாட்டுக்கு ஒன்றியில் மற்ற மாநிலங்கள் சுயமரியாதையோ இல்லை சுயாட்சி, மாநில சுயாட்சி பேசக்கூடியவங்க, மக்கள் நலன் பேசுறது நிறைய விஷயத்தில் பாஜக எதிர்நிலை தான். காங்கிரஸும் அதே தான். பாஜகவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து வெண்ணெய் வைக்கிறீங்க, இது பாஜக வண்டி தப்பாக பார்க்குறீங்க, காங்கிரஸ் வண்டி நல்லா பார்க்குறீங்கன்னா அது குறும்பார்வை. இந்த 2 தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக மாறி அவங்களால என்னென்ன மோசமானதை பண்ண முடியுமோ தான் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு நலனுக்காக என்றைக்குமே காங்கிரஸோ பாரதிய ஜனதா கேட்சியோ வந்து முன் வந்தது கிடையாது. அப்போது காங்கிரஸை சேர்த்துக்கிறீங்க, ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறேன்றீங்க. கேட்டால் மதவாதம், சந்தர்ப்பவாதம், அது இதெல்லாம் கேட்குறீங்க. சரி, இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களே, இதுக்கு பேர் என்ன? இப்போது அதிமுக திமுக சேர்றது எப்படி முரணு நீங்கள்லாம் பேசினீங்களோ அதே மாதிரி தான் தாவேகா திமுக சேர்றதும் முரணு. அதை எப்படி அண்ணன் திருமாவளவன் வந்து அதை நியாயப்படுத்துறாரு எனக்கு தெரியல. பொது எதிரின்னு ஒன்று தானே கருத்தை முன்வைக்கிறாரு அவரு. எப்படி பார்த்தாலும் அதிமுக திமுக தாவேகா எல்லாமே திராவிடங்களோட ஒன்னா ஓடுறவங்க தானே. சரி, பொது எதிரின்னு பார்த்தா சரி, மத்தியில் பாஜக பொது எதிரி. தமிழ்நாட்டில் இன்னைக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பொது எதிரி தாவேகா. அப்போ திமுக அதிமுக சேரலாமா? திமுக அதிமுக சேர்ந்து பண்ணால் அதை வந்து ஏன் நீங்கள்லாம் விமர்சனம் பண்ணீங்க ஆளாளுக்கு? அப்போ உங்களுக்குன்னு வருதுன்னா கூட்டிக்குவீங்க. எப்படின்னா, கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட்டும்
காங்கிரஸும் மாநிலத்தில் சண்டை போட்டுக்கும், ம். எதிரி மாதிரி நடிப்பீங்க. ம். ஆனால் மேலே வரும்போது தமிழ்நாடு அரசியலில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுவீங்க. யாரு? கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் சேர்ந்து தமிழ்நாட்டில் விஜய் சார் வரட்டோன்னு நீங்கள் ஆதரிப்பீங்க. ஆனால் அந்த சொந்த மாநிலத்தில் வந்து நீங்கள் சண்டை போட்டுக்கீங்க. அப்போ உங்களோட சுயநிலைக்காகவும் உங்களோட தேவைகளுக்காக பண்ணுற விஷயம் தான் இது. இதை தாண்டி எங்க பிஜேபி வந்து எதிர்க்கிறதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு தேதியில் இல்லை சார், நீங்கள் இந்த சுயநலன்றதுல எனக்கு மாற்று கருத்து வந்து இருக்கு. இந்த சுயநலம்னு நீங்கள் அந்த அப்படி ஒரு வட்டத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா, கர்நாடகாவில் இருக்க காங்கிரஸும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸும் அவங்கவுங்க மாநிலத்துக்கு இது தேவையாக தானே சார் பண்ணுவாங்க. அந்த மாநிலத்துக்கான அரசியலை தான் அவங்க பண்ண முடியும். கரெக்ட். அது சுயநலம் சொல்லுவீங்களா? சித்தராமையாவையோ டிகே சிவகுமாரையோ நான் சுயநலம்னு சொல்ல மாட்டேன். ம். ஆனால் இந்த விஷயத்தில் ராகுல் காந்தி தண்ணி திறந்து விட மாட்டேன்றீங்க, கீழே கர்நாடகா காவேரி தண்ணியை தமிழ்நாட்டுக்கு நீங்கள் திறந்து விட மாட்டேன்றீங்க, திறந்து விடுங்கன்னு சொன்னால் பொதுநலம், சொல்லலைன்னா சுயநலம். ஏன் அப்படின்றதையும் சொல்கிறேன். சட்டத்தின்படி தான் நாடு நடக்கணும். சட்டம் என்ன சொல்லுதுன்னா, மேலே இருக்கிற நாடு அதாவது மாநிலம் கீழே இருக்கிற தண்ணி நாட்டுக்கு தண்ணியை கொடுக்கணும்னு சட்டம் சொல்லுது. ரிப்பேரியன் ஸ்டேட், லோயர் ரிப்பேரியன் ஸ்டேட் ஷுட் பி கிவன் வாட்டர். ஆக்சுவலாக உரிமை இருக்கு, அவங்க உரிமை இருக்கு. உரிமையை நிலைநாட்டுறதுக்கு இவங்க பேசுவாங்களா? ராகுல் காந்தி பேசுவாரா? தமிழ்நாட்டில் காவேரிக்கு வந்து மேகதாதுல அணை கட்டாதீங்க, தமிழ்நாட்டு விவசாயிகள் பாவம், அவன் கீழே இருக்கவன், நீ மேலே இருக்கவன், நீ வந்து அணையை கட்டி தண்ணி நிப்பாட்டா அவன் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவான், விவசாயி குடும்பத்தை நடத்த முடியாது, ஆல்ரெடி வறுமையில் இருக்காங்க, அந்த நியாயத்தை பேசுவாரா ராகுல் காந்தி? இல்லை சார், நமக்கு அது நியாயம் சார். அவங்க என்ன காரணம் சொன்னாங்க? பெங்களூருக்கு தண்ணி பத்தல தானே சார் சொல்லி இப்போ அதை தானே சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பெங்களூரு கரெக்டான இடத்துக்கு வந்தீங்க. பெங்களூருக்கு தண்ணி பத்தல தான் அவங்க கோர்ட்டில் சொன்னாங்க. அதை கேட்டு தான் கோர்ட்டு சொன்னிச்சு, நீ சிட்டி கட்டிக்கினே போவ, யார் யாருக்கு ஆறுன்றது புது, அங்கங்கே குறுக்க கட்டடம் கட்டி குறுக்க தண்ணியை போட்டுலாம் எடுக்கக்கூடாது, அவங்களுக்கு என்ன பங்கோ அதை பிரித்து கொடுன்னு சொல்லிட்டு தான் நீதிமன்றம் போய் அதுக்கு வந்து ஆணையம் வாங்கியிருக்குது. கோர்ட்டுக்கு தெரியாதா பெங்களூருக்கு தண்ணி பத்தலைன்னு? சரி, பெங்களூருக்கு தண்ணி பத்தல, அப்போ மெட்ராஸுக்கு எங்கேருந்து வருது தண்ணி? நம்ம திருச்சியிலேருந்து கல்லணை வழியாக போய் அங்கேருந்து வீராணை வழியாக வருது. அப்போ அந்த தண்ணி போகலாம், மெட்ராஸுக்கு தண்ணி வரல. அப்போ பெங்களூராச்சு குழுன்னு இருக்கும், மெட்ராஸு திகுன்னு இருக்குதா? அப்போ இதெல்லாம் பார்க்கணும். பாண்டிச்சேரிக்கும் தண்ணி போகுது, அந்த தண்ணி ஒரு இதுக்கு வண்டி கிடையாது, 20 மாவட்டத்துக்கு போகுது குடிக்கிற தண்ணி. அதனால் அவங்க நியாயத்தை பேசலாம். ஆனால் சட்டம்னு ஒன்று இருக்குது, இயற்கைன்னு ஒன்று இருக்குது, அது என்ன பிரகாரம் போதோ அப்படி தான் போகும். இதெல்லாம் இது வந்து இவங்களோட ஆதாயத்துக்காக இது பண்ணுறத மாதிரி தான் நான் பார்க்குறேன். பிஜேபி எதிர்க்கப்பட வேண்டிய கட்சி தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த திமுக போய் தாவேகாவோட இணையிறது, அப்புறமா திமுக தாவேகா, அதுக்கப்புறமா வந்து விசிகா ஒரே அணியில் இருக்கிறதெல்லாம் வந்து அது உகந்ததாக எனக்கு தெரியல. யார் கூட வேணால் சேரலாங்க, அதுதான் நிரந்தரம். இந்த கொள்கை பொது எதிரி இதெல்லாம் சும்மா தமாஸ்க்கு பேசுறது. நீங்கள்லாம் வந்து பொது எதிரியாக தானே பார்த்தீங்க தாவேகாவை தேர்தலுக்கு முன்னாடி. அப்புறம் அவங்க ஜெயிச்சவொன்னு என்ன பண்ணிட்டீங்க? திமுகவெல்லாம் கைட்டி விட்டு ஓடி போட்டிங்களா? கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுன்னு பண்ணாங்க. கவர்னர் ஆட்சி இப்போ குதிரை பேரல் அரசியல் நடக்குது இல்லையா? கவர்னர் நினச்சாருன்னா எத்தனை வரலாம்? நீங்கள்லாம் என்ன சொன்னீங்க? நியாயமாக இருக்கணும், நடுநிலையாக இருக்கணும், கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுன்னு பண்ணீங்க. இப்போது மனசாட்சி பிரகாரம் பேசுவீங்களா நீங்களாம்? அதிமுகவுக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் இதெல்லாம் இயற்கையாக நடக்குதா? இதெல்லாம் இயற்கையாக நடக்குதா இல்லை ஒரு செயற்கையாக நடக்குதா? வரவங்க விஜய் காரணமா யாருமே அதை பத்தி பேசல. ஆனா எடப்பாடி பழனிசாமி பேச மாட்டீங்க. ஏன் பேசணும்? எதுக்கு பேசணும்? செயல்படுறாரு, அதிகாரத்தை பயன்படுத்துறாருன்ற மாதிரி பேசலாம். என்ன அதிகாரம் இப்போ எடப்பாடிக்கு இருக்குது? நீங்களாம் அதிகாரம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. சரி, தயவு வேணும், கூட்டணிக்கு நம்பர் பத்தலன்னா யாரை போய் பார்க்கணும்? பெரிய மனுஷன் இபிஎஸ். ஏன் பார்க்கல? விஜய் சார் எல்லாரும் வீட்டுக்கும் போய் சால்வ் போட்டார்ல, திமுகவோட கூட்டணி போனாரா? வீட்டுக்கு போனார்ல, ஏன் இபிஎஸ் போய் பார்க்கல? இபிஎஸ்னா தீண்டத்தகாதவரா இல்லை தகுதி இல்லையா என்ன இல்லை? ஏன் இபிஎஸ் போய் பார்க்கல? நான் சொல்லட்டுங்களா? காழ்ப்புணர்ச்சி காண்டுன்னு வாங்க வட சென்னை பாஷையில். யாருக்கு? விஜய். ஆமாம், பின்ன வேற யாருக்கு? என்ன தேவை சார்? என்ன தேவைன்னா அந்த கட்சியை உடைக்க போகிறோம், புழக்க போகிறோம், மூஞ்ச பார்க்க முடியாது. இப்போ உங்கள் வீட்டில் நாளைக்கு நான் வந்து நான் திருட போகிறேன், நான் எப்படி உங்கள் கூட சமமாக பழக முடியும்? புதுல குத்துற மாதிரி ஆகிடாது? அதெல்லாம் நடக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, இவரும் இன்னால் அமைச்சர், அவரும் முன்னாள் முதலமைச்சர், ரைட்டா? எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், எல்லாரையும் மரியாதை நிமித்தமாக பார்க்குறீங்களா? அவருக்கு என்ன 15 வயசா? அவருக்கும் 70 வயசுக்கு மேலே ஆகுதுல்ல? ஏன் போய் பார்த்துருக்கலாம்ல இபிஎஸ்? ஏன் பார்க்கல? ஏன்னா ஸ்கெட்சு போட்டிருக்கிறதே இபிஎஸ்க்கு தான். மாஸ்டர் படம் அப்போது என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ, அப்புறம் அதிமுக மீது அவருக்கு வன்மம் இருக்குங்க. விஜய் அவர்களுக்கு பேசுறாரு, அழிக்கணும், அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லாமல் பண்ணணும், திமுக இருக்கணும். ஏன் இருக்கணும்? ஏன்னா திமுக கெட்டது, திமுக தீயது, திமுக அது, திமுக இது, இப்படி சொல்லி அரசியல் பண்ணுறதுக்கு திமுக இருக்கணும்.
ஆனால் அந்த அரசியலை நான் பண்ணும்போது அதிமுகன்றது ஒன்றும் இருக்கக்கூடாது. இதுதான் பிளான், இதுதான் ஸ்கெட்ச். இதுக்கப்புறமும் இந்த அரசியல் வந்து புரியலன்னா நான் என்ன சொல்ல, கண்ணெதிர நடக்குது. அதாவது தொட்டவனை விட மாட்டேன், ஆல்ரெடி தொட்டு இருந்தாலும் விடவே மாட்டேன். இந்த 2 பேர் யாரு? 2 விஜயபாஸ்கர். அவங்க யாரு? நேரு வகைரெல்லாம், அதாவது மகாத்மா காந்தியோட கடைசி சீடர்களா? இல்ல இப்ப அவங்க மேல வழக்கெல்லாம் நாங்க என்ன நீட்டு போசியன்னு சொன்னாரா? எதுவும் அந்த மாதிரி எதுவும் சொல்லலையே சார். அதாவது எப்படி இருக்குன்னா, நீங்க நெறியாளர் வந்து செந்தில் பாலாஜி மீது வழக்கு இருந்தது. சரி திமுக ஆட்சி நடந்தது. சரி 10 ரூபாய் பாட்டில் வாங்கினாங்களா இல்லையா? வாங்கினாங்களா? எந்த டிபார்ட்மெண்ட்ல வழக்கு பதிவுப்பட்டு அவர் மேல நடவடிக்கை வந்துச்சு? டிவிஎஸ் மாநிலத்தில் எதனா பண்ணாங்களா? எப்படி பண்ணுவாங்க? அமைச்சர் இல்லை அமைச்சர் வேண்டப்பட்டவர் இல்லை விஜயண்ணாக்கு வேண்டப்பட்டவரை போய் அப்படியே காவல்துறை வந்து அப்படியே சொக்காய அப்படியே போட்டு போய் கைது செஞ்சிருவீங்க. விசாரணைக்கு முன்னாடி கூட்டின்னு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொட்டுருவீங்க. இதை நாங்கள் நம்பணும். சசிகலா அவர்கள் இருந்தாங்க, அவங்க அம்மையார் ஜெயலலிதா கூட சேர்ந்து தப்பு பண்ணாங்களா இல்லையா? பண்ணாங்க, கோர்ட்டு சொல்லுச்சு. ரைட்டா? சசிகலா அம்மாவை வந்து எத்தனை போலீஸ்காரர் போய் வீட்டில் போய் விசாரிச்சிங்க நீங்கள்? அப்போ அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ நம்ம பெருசாக எந்த அளவுக்கு பார்க்கல. ஏன் பண்ணல? அவங்களாம் எல்லாத்துக்கும் காரணம் கோர்ட்டே சொல்லிச்சு. யாரும் போய் விசாரிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இல்லையா? கோர்ட்டு சொன்னதுக்கப்புறமா தான் எல்லாம் பண்ணீங்க. ஏன் அதிமுக ஆட்சி இருந்தப்போ எதனா விசாரணைக்கு போனீங்களா? யாருன்னா காவல்துறை சேர்ந்த அதிகாரி? ஏங்க இதெல்லாம் வந்து அவங்க மேல வெளிப்படையா நடக்கிற அவதூறுகள், தவறுகள். இதெல்லாம் இதை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு முடியலன்னா கூட பரவாயில்ல, இதை நியாயப்படுத்துறதுக்கு பாருங்க. இல்ல நியாயப்படுத்தல. இப்ப மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல இப்போ. அதாவது நான் என்ன கேட்கறேன்னா, விஜய் சார் நான் தூய ஆட்சி கொடுப்பேன், ஊழல்வாதிகளை நான் சேர்க்க மாட்டேன்னு சொன்னார்ல. இவங்க எந்த வாதிகள்? குட்கா கேஸ்ல விஜயபாஸ்கருக்கு பணம் பெற்றதா சொல்லிட்டு எஃப்ஐஆர் இருக்குது. எம்டிஎம் பாக்கு போடுற கம்பெனி, அதுல இவருக்கு மாசம் மாசம் பணம் போடுற பதிவு இருக்கு. இதெல்லாம் என்ன வித நியாயம்? இப்ப இவர் வந்து அந்த கட்சியில சேர்ந்து தாவேக்காவை வளர்ச்சி வரதுக்கு அளவுக்கு தாவேக்கா நிலைமை தரமா அவ்வளவுதான் இருக்குது. இது இது இந்த விமர்சனம் அவருக்கு தேவை. விஜயபாஸ்கர் சேர்த்துக்கிட்டா இந்த விமர்சனம் வரும். குட்கா கழகம்னு சொல்லுவாங்க தான். நீங்க வந்து செந்தில் பாலாஜி சேர்த்துக்கும்போது 10 ரூபாய் பாட்டில் பாடணும்ல, அது உண்மை தானே? 10 ரூபாய் வாங்கினார் தானே? அவர் வந்து என்ன தூயவரா? செந்தில் பாலாஜி மோசமான ஆள்னு யார் சொன்னா? ஸ்டாலின் சார் சொன்னார். செந்தில் பாலாஜி மோசமான ஆளு, இந்த செந்தில் பாலாஜி கெட்ட கேடுக்கு அப்படின்னு பேசியிருக்காரு ஸ்டாலின் சார். அதே ஸ்டாலின் சார் செந்தில் பாலாஜி சேர்த்தப்போ இதே கோட்டீஸ்வரன் இது தப்பான முடிவு அப்படின்னு நான் பேசினேன். திமுக செஞ்ச அதே தவிர நீ தாவக செஞ்சுட்டு இருக்கு. அதே தவிரல, அதை விட ஜாஸ்தி. ஓகே 6 பேருங்கிறதாலையா? ஆமா, லைனா போறீங்களா? குதிரை பேர் அரசியல் யாரும் கண்டுபிடிக்கலையா தமிழ்நாட்டில்? ரெசார்ட் அரசியலோட நிக்குது நம்மளோட தரமற்ற அரசியல். அடுத்த கடத்துக்கு கொண்டு போயிட்டாரு. அரசியலை வந்து நியாயப்படுத்துறாரு. தனக்கு உனக்கு வேணும்னா நீ என்ன வேணா செய்ய தம்பி, ஒன்றும் தப்பு இல்லை. நாயகன் படத்துல கேள்வி கேட்பாங்க, அப்பா இதெல்லாம் நியாயமாப்பா? 4 பேர் நல்லா இருக்கணும்னா என்ன வேணா செய்யலாம், அவன் நிறுத்த சொல்லு, இவனை நிறுத்த சொல்லு, அவனுக்கு படம் அதே படம் தான் ஓட்டுனுங்கிறாங்க. இப்போ தப்பு தான். மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்குன்ற மாதிரி பாக்குறீங்களா? மக்கள் எதிர்க்கிட்டோம், எதிர்க்காம போட்டோம். நான் வந்து பத்திரிகையாளராக உண்மை பேசணும்னு தானே தொழிலுக்கு வந்துருக்கிறேன். நான் எதுக்கு மாற்றி பேசணும்? நிக்க போறேன். கஞ்சா வியாபாரி ஒருத்தனை போலீஸ் போய் அரெஸ்ட் பண்றாங்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்க? ஐயோ என் பையன் எதுவுமே பண்ண மாட்டான், ஐயோ போலீஸ் அராஜகம் ஒழிக அப்படின்னு அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து தப்பு அப்படின்றாங்க. அந்த மக்கள் சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு ஏற்றுக்கிட்டு போலீஸ் விட்டுடலாமா அவங்கள? ஒரு ஒரு பொது வெளியில பார்க்க மாட்டீங்க? பெரிய பார்வை இருக்காதா? ஒரு அகண்ட பார்வை இருக்காதா? என்ன இவங்கெல்லாம் அப்படியே விசாரணை? இப்போ நயினார் நாகேந்திரனுக்கு வந்து 4 கோடி ரூபாய் மாட்டிச்சு தேர்தல். அப்போ யார் விட்டு போனோம்? நீ நான்லாம் 4 கோடியெல்லாம் பார்த்தா மயக்கிச்சு வந்துடுவேன். என் நிலைமை அதான். நிறைய பேர் இப்போ நம்ம இந்த காணொலி பார்க்குறோம், திடீர்னு போய் 40 லட்ச ரூபா கையில் கொடுத்தீங்கன்னா இன்ப அதிர்ச்சியில் யாருக்கு என்ன ஆகும்னே தெரியாது. இவங்களுக்கெல்லாம் ஒண்டி கோடி கணக்கில் வருது. என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க? சரி, இப்போ திமுக வந்து பயந்துச்சு, பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து திமுக பயந்துச்சு. இப்போ தாவேகா தானே நயினார் நாகேந்திரன் சார் கேஸை திருப்பி ஓப்பன் பண்ண சொல்லுவாங்களா? அவர் கூப்பிடுறாரு, சேலஞ்ச் பண்ணி கூப்பிடுறாரு, சண்டைக்கு வான்னு விஜய் சாரை கூப்பிடுறாரு நயினார் சார். நிர்மல்குமார் யாருக்கெல்லாம் மேலே பேசினாங்க, யாருக்கெல்லாம் கெஞ்சினாங்க, ஒரே ஒரு வாட்டி எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, சிஎம்மா இருக்கு, நீங்கள் கெஞ்சினதெல்லாம் நான் சொல்லிட்டா வெளியிலன்னு சொல்கிறாரு. சொல்லி 4 நாள் ஆச்சு. 4 நாளா 1 வாரம் ஆயிடுச்சு. ஒரு பதில் வரலையே, ஒரு பதில். கராத்தே தியாகராஜன் சொல்கிறாரு, ஐயூஎம்எலுக்கு ஐயா காதர் மைதீன் சார்பாக ஒரு சில வியாபாரங்கள் பேசப்பட்டது, மலேசியாவில் பேசினாங்க, இது குதிரை பேரம் தான் இது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு முன்னணி நிர்வாகி கராத்தே தியாகராஜன் பேட்டியில் சொல்கிறாருங்க.
இது குதிரை பேரம், காசு போயிருக்குன்னு எங்க வழக்கு போட சொல்லுங்க பார்க்கலாம் கராத்தே தியாகராஜன் மேல. இதோட நிறுத்திக்கினா நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவருக்கு மலேசியாவில் ஆள் உண்டு. யார் யார் பார்த்தாங்க, எவ்வளோ பண பரிவர்த்தனை என்ன இது ஒவ்வொன்றும் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சேலஞ்சு பண்ணுறாரு. நீங்களாம் தான் பிஜேபி இருக்கிற முகங்களா? என்ன எதிர்த்துட்டீங்க அப்படியே? இந்த கவர்னர் இப்போ யூஜிசி மெம்பர் போடணுன்றீங்க, அதோ கையெழுத்து போட்டு குத்துட்டீங்க. 5 பேர் சர்ச் பேனல்னா பரவாயில்ல, ஓகே 5 பேர் போட்டுக்கோங்க சர்ச் பேனல். 3 பேர் இருந்தப்பவே என்ன பிரச்சனை இருந்தது, அதை விட ஜாஸ்தி ஆக போகுது. யூஜிசி பணம் கொடுக்க மாட்டேங்குது இங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிக்கு, போதிய அளவுக்கு பண பற்றாக்குறை இருக்குது. அதை கேட்பீங்களா? இல்லை திமுகவை எதிர்க்கணும், பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சுத்தமாக இருக்கணும். இந்த மாதிரி விஜயபாஸ்கர் ஆள், எஸ்பி வேலுமணி மாதிரி ஆளுங்களெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஊழலுக்கு தான் பயப்படணும். வேலுமணி அவர்கள் இப்போ அவரும் பேசிகிட்டு இருக்கிறதா தகவல். சிவி சண்முகம், பொன்முடி, இவங்க மீதெல்லாம் அந்த ஏரியாவில் என்னென்ன பிரச்சனை இருக்குது? இவங்கெல்லாம் ஏழை பாழைகளா, விழுப்புரத்துக்காரங்களா? அரசியலில் இருக்கிறவங்கள சொல்கிறேன் நான். என்ன விதமான அரசியல் இது? மாற்றமும் இல்லை, ஒரு வெங்காயமும் இல்லை. சரி, இவ்வளோ நேர்மை பேசுகிறீங்களே, பாஜக எதிர்ப்பு அது இதெல்லாம், ஒரே ஒரு எம்எல்ஏ தானே டிடிவி தினகரனுக்கு. ஏங்க உங்கள் பஞ்சாயத்தில் அவர் என்னங்க பண்ணார்? அவர்கிட்ட இந்த ஒரே குக்கரை விசில் மேலே இருக்குதுன்னு தூக்கின்னு போட்டிங்க. என்ன யாருமே நாதி இல்லாமல் தானே இருக்குது அமமுக. யாருன்னா ஒருத்தர் சட்டம் படித்தவங்க, வழக்கறிஞர்கள், தேர்தல் ஆணையம், ராஜ்பவன், யாரா ஒருத்தர் நியாயமா? ஏன் எப்படி அமமுகவில் ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏவோட வீடியோ உன் கையில் வந்துச்சு? நீ எதுக்கு இன்னோவா காரில் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கின? அந்த கட்சி தலைமையோட ஒப்புதல் இல்லாமல் எப்படி இருந்தாலும் வந்து உங்களுக்கு இது பண்ண யாரா ஒருத்தர் கேட்குறீங்களா? வைகோ கேட்குறீங்களா? ஐயூஎம்எல் கேட்குறீங்களா? சிபிஐ சிபிஎம் யாருன்னா கேட்குறீங்களா? பிசிகே? அப்போ இது குதிரை பேர அரசியல்னா வேற எது குதிரை பேர அரசியல்? பட்ச சட்டத்தெல்லாம் வந்துட்டு அரசியலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியாதுல்ல. நான் ஒரு வழக்கறிஞரா? 1000 கேஸு 67, அதுக்கப்புறம் 85 87 திருப்பி பாராளுமன்றத்தில் வருது. 10வது பட்ட இது அட்டவணையில் வந்து 10th ஷெடியூலில் எடுத்துன்னு வந்து வைக்கிறாங்க. ஹார்ஸ் ட்ரேடிங்னா என்னன்னு அது தெளிவாக சொல்லுது. தேர்தல் முடிஞ்ச உடனே பெரும்பான்மை இல்லை அப்படின்னா ஒரு எம்எல்ஏ ஏன் இஷ்டத்துக்கு தாந்தோணித்தனமாக நான் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி, இன்னொரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி போனால் அது குதிரை பேரன்னு சட்டம் சொல்லுது. அதை தானே நான் சொல்கிறேன். ஏன் அப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி ஏன் நடந்துக்கிறீங்க? நீங்களாம் எப்படி கவர்னரை எதிர்ப்பீங்க? இல்லை நீங்களாம் எப்படி அரசியல் பண்ணுவீங்க? அதான் என்னோட கேள்வி. இதில் பிஜேபி எதிர்க்கிறதுன்னா ஃபஸ்ட்டு கை சுத்தமாக இருக்கணும். இதான் இன்னைக்கு மதுரையில் வந்து மண் அதிகமாக போட்டு பில்லு போட்டு டன்னேஜை ஏற்றி கொள்ளையடிச்சிருக்காங்க, ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கம்பெனி பேரை சு வெங்கடேசன் சொல்கிறாரு. நடவடிக்கையே இல்லை. 2 மாதமாக இப்படி தான் போதான். என்ன மாற்றம்? அதான் பார்க்கணும். சரிங்க சார், பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சிருக்கீங்க, மக்கள்கிட்ட சேர்க்கலாம், மக்கள் தெளிவடையட்டும். ரொம்ப நன்றி சார். நன்றி.